Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் எக்கனாமிக்ஸ், இந்த எக்கனாமிக்ஸ் பார்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான லெசன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மாடல் கொஷின் பேப்பர் எக்கனாமிக்ஸும் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி பிளான் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ரிவிஷன் நம்ம ஓவரால் கவர் பண்ணியிருப்போம். இப்போ வந்து மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். நாட் ரிட்டன் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் எழுதினாலும் பெஸ்ட்டு. ஏன்னா டைமிங் சேவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கடுத்தது உங்களோட மார்க்கை நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணுங்கள், சரிங்களா? எது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எது ஈஸியாக ஆன்சருக்கு. ஸோ உங்களால் 5 கொஷின் ஆன்சர் பண்ண முடியும், எனி 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 5யும் ஆன்சர் பண்ண முடியுது. 5ஐ விட அந்த இருக்கிற எல்லா கொஷினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடிகிற அளவுக்கு தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ கவர் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி இந்த கொஷின் பேப்பர், ஈவன் நீங்கள் வந்து எழுதக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கூட நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். அதை வரைக்கும் நீங்கள் தரோ பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் பாருங்கள். மேம் அதை மட்டும் படித்தா போதுமா? இன்னும் ரிமைனிங் கொஷின்ஸும் ஃபைனலாக பாருங்கள். பட் ப்ரையாரிட்டி வந்து இதை ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் தரோம், 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோம் அப்படின்னும் போது நீங்கள் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு போகலாம். ஓவரால் 45 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ 10 மார்க்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 10 out of 10 எடுக்கணும். அப்படி தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் மேக்ஸிமம் என்னோட வந்து ரெக்வஸ்ட் என்னென்னா ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 1 மார்க்ஸ். ஏன்னா டைமிங், டியூரேஷன், டைமிங்லேருந்து நம்ம ப்ரிப்ரேஷன் வைஸ் அதை எந்த டிஃபிகல்ட்டி லெவல், சரிங்களா? இப்போது டீட்டெயில் படிக்கிறதுக்கும் 1 மார்க் படிக்கிறதுக்குமான டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்திங்கன்னா இது ஈஸி லெவல், ஓகேங்களா? 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் அது மீடியம். டீட்டெயில்னும் போது டிஃபிகல்ட் லெவல் போகும். அதாவது டிஃபிகல்ட் லெவல் இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னா 1 மார்க்குக்கான டியூரேஷன் ரொம்ப ஷார்ட், ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். 2 மார்க்ஸ் அதை விட கொஞ்சம் டஃப், கொஞ்சம் டைமிங் எடுக்கும். அது டீட்டெயில் வந்து இன்னும் கொஞ்சம் டைமிங் எடுக்கும். அதே வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி எல்லாமே, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சிருங்க. 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு நல்லா தரோவாக இருக்கணும். 10 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்னால் 10 out of 10 வர அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும். அதே மாதிரி புக் இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸும் சம் டிஸ்ட்ரிக்டில் 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ லெசன் நடத்தும் போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைன் பை லைன் வாசிச்சுட்டு ஹைலைட் பண்ணி வச்சுருங்க, பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ப்ரிப்ரேஷன் வேண்டாம். இன்றைக்கி லெசன் டீச் பண்ணுறாங்களா, 2 pages டீச் பண்ணியிருக்காங்களா, வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஹைலைட்டர் எடுத்து எந்தெந்த 1 மார்க் அப்படியே புக் இன்டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எதுவோ அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா ஒரு பென்சிலில் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. இல்லை ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம், புக்ஸில் எந்த எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் சொல்லலை அப்படின்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணி 1 மார்க்ஸை கிளியராக வந்து நோட் பண்ணி வச்சுருங்க. லெசன் நடத்தும் போதே லெசன் வைஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் டைமிங் அப்போ. அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 sentences, 2 mark கொஷின். எனி 4 கேட்டிருக்காங்க. இதில் 15th கொஷின் கம்பல்சரி. டிஸ்டிங்விஷ் கூட்ஸ் ஃப்ரம் சர்வீசஸ், ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் கேட்டிருக்காங்க. கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட், ட்ரா டிமாண்ட் கர்வ் ஆஃப் அ ஃபர்ம் ஃபார் த ஃபாலோயிங், பர்ஃபெக்ட் காம்படிஷன், பி வந்து மோனோபாலி. பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 paragraph, எனி 4 கொஷின். கொஸ்டின் நம்பர் 20 வந்து கம்பல்சரி கொஷின். இதில் 16th பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி கேட்டிருக்காங்க. நம்பர் 17 எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் an entrepreneur, state the relationship between AC and MC, mention the similarities between perfect competition and monopolistic competition. ஸோ 20th கொஷின் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணும். இந்த 4 கொஷின்ஸில் எனி 3 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எது உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியுமோ அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கு அடுத்தடுத்த ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம், சரிங்களா? இது எனக்கு கிளியராக தருமா, அந்த கொஷின் நம்பர் கிளியராக போட்டுட்டு அதை வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து நம்பர் வைஸ் தான் நீங்கள் எழுதணுன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ ரீரைட் வேண்டாம், இதை எழுதிட்டு இது பாதி தான் தெரியும் நமக்குன்ற மாதிரி. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க.
ஓகே. இந்த கொஷின் கிளியரா தெரியும். ஃபர்ஸ்ட் இத முடிச்சிடலான்ற மாதிரி. ஏன்னா, நெறைய பேருக்கு எக்ஸாம் போனோனே அந்த எக்ஸாம் ஃபியர் வந்து கொஞ்சம் நம்ம கன்ஃப்யூஸ்டு மைண்டுக்கு போயிடுவோம். அந்த ஒரு எக்ஸாம் ஃபியர்லயே வந்து இது அட்டெண்ட் பண்ணுறதா, இது பாதி மறந்துடுச்சு அப்படின்ற மாரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளியரா எடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்க கொஷின் நம்பர வந்து கிளியரா போட்டுட்டு எக்ஸாம ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டி. Roman number 4, answer the following questions in about a page. 5 mark question. 21 la A. Elaborate the nature and scope of economics, or B. Explain the law of demand and its exceptions. So, இதில் வந்து internal choiceல கொடுத்திருக்காங்க. Either nature and scope of economics attend பண்ணலாம், இல்லைனா law of demand and its exceptions. 22nd A and B. Aல பார்த்தீங்கன்னா law of variable proportion with the help of a diagram கொடுத்திருக்காங்க, or bring out the relationship between AR and MR curve under various price conditions. Last 23rd question பார்த்தீங்கன்னா features of perfect competition கொடுத்திருக்காங்க, or elucidate the law of diminishing marginal utility with diagram. ஸோ எந்த கொஷின் கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் மாதிரி ப்ரெசன்டேஷன் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார் மாதிரி போட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அடிச்சு எழுத வேண்டாம். ஓவர் ரைட்டிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.